மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மெசியாவை வரவேற்க மனம் மாறுங்கள், அவரால் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை வலியுறுத்தும் திருவருகாலம் 2ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறாகிய இன்று ஏற்றப்பட்டிருக்கும் மெழுகுத்திரியின் ஒளி நம்மையே அமைதியை நிலைநாட்டவும் நினைவுறுத்தவும் ஏற்றப்பட்டுள்ளது. இறைமகனாக இருந்தாலும் இயேசுவின் பிறப்பு எவ்வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒளியாய்த்தான் நிகழ்ந்தது. அத்தகைய எளிமைதான் அமைதியை, ஆர்ப்பாட்டமும் ஆடம்பரமும் அமைதியை அகற்றி பிரிவினைமையை ஏற்படுத்தும். எனவே நம் உள்ளங்களுக்கும் இல்லத்திலும் அமைதியை பெற்றுக்கொண்டு அதை பிறருடனே பகிர்ந்து வாழ்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் என் திருமலை முழுவதும் தீமை செய்வர் எவரும் இல்லை என்று இறைவாக்கினர் எசையா இறைமகனின் வருகையின் போது நடக்க இருப்பதை கூறுகிறார். இன்றைய உலகில் விலங்குகள் கூட தனது உணவு தேவைக்காக மட்டுமே பிற உயிரினத்தை வேட்டையாடும். ஆனால் மனித இனம் மட்டுமே பணத்திற்காகவும் பதவியிற்காகவும் தான் இனத்தையே வேட்டையாடுகிறது. எனவே இறைவன் வருகை நம் உலகில் மட்டுமல்ல, நம் உள்ளங்களும் எழும்போதுதான் நாம் உயிர் உள்ள ஆலயங்களாக முடியும். இன்றைய நற்செய்தியில் மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அறிவிக்கிறார் திருமுழுக்கு யோவான். மனம் மாறுங்கள் என்பது ஆலயம் நினைவது
ஆண்டவரை வேண்டுவது அல்ல, நம்மில் ஆழத்திற்கும் அகத்தின் அழகியுள்ள வெளியேற்றுவது, பிறரின் தேவைகளை நம் மனதால் உணர்ந்து இரு கரத்தால் உதவி செய்வது, மறந்து போன மனிதர்களை நம்மில் மீண்டும் துளிர்க்க செய்வது, இவ்வுலக இச்செயல்களால் குறைத்து இறைவனை நம்முள் பிறக்க செய்வது. எனவே மனமாற்றம் பெறுவோம். இம்மண்ணுலகில் மானிடராய் பிறக்க இருக்கும் மணுமகனை மனதில் வரவேற்போம். நம் உள்ளத்தை தயார்படுத்த இப்பலியில் இணைவோம். அமைதியின் திரி ஏற்றுவதற்கான முன்னுரை. பணம், பதவி, தற்பெருமை, மதிப்பு, ஆணவம் என்று சொல்லி பெருங்கூட்டம் அறிவாலோடும் ஆயுதங்களோடும் உறவாடி மனித மாண்பிழந்து சகோதரத்துவ உணர்விழந்து நன்றி உணர்வற்று நம்மோடு இருப்பவர்களின் உணர்வை புரியாமல் அவர்களின் வாழ்வை வார்த்தையாலும் ஆயுதங்களாலும் வாளையை வெட்டுவது போல் ஆளையை வெட்டி அமைதி இழக்க செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமூகத்தில் திருவருகை காலம் 2வது ஞாயிறு அமைதியின் தூதுவர் அவனியை அமைதியின் வழியில் ஆளப்போகிறவரின் வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்த அழைப்பு விடுக்கிறது. இனம், மொழி, மதம், வகுப்பு என பிரித்து மக்களை ஒன்று கூட்டி நலிந்தோரை அரவணைத்து எளியோரை மீட்டு வலியோரை உயர்த்தி சமத்துவத்தை நிலைநாட்டி நீதியை நிலைக்கச் செய்வது. அமைதியாய் அனைவர் மனதையும் மகிழச் செய்யும் நம் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பாலன் இயேசு பிறக்க நம்மை தயார்படுத்துவோம். களஞ்சியத்தில் மகிழ போகிறோமா அல்லது அணையா நெருப்பில் அவிய போகிறோமா? சிந்திப்போம். அமைதியின் திரியை ஏற்றுவோம். வாங்க வாங்க தூதரே, வானதூதரே, வான தந்தை செய்தி சொல்லும் வானதூதரே. வாங்க வாங்க தூதரே, வானதூதரே, வான தந்தை செய்தி சொல்லும் வானதூதரே. எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க? எல்லாரும் கேட்டுக்கிறோம், சொல்லுங்க நீங்க. எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க? எல்லாரும் கேட்டுக்கிறோம், சொல்லுங்க நீங்க. வாங்க வாங்க தூதரே, வானதூதரே, வான தந்தை செய்தி சொல்லும் வானதூதரே. இதுதான் அமைதியின் மெழுகுவர்த்தி, இதுதான் அமைதியின் மெழுகுவர்த்தி. மீட்பரின் வரும் வருகைக்காக நாம் அனைவரும் இதுதான் அமைதியின் மெழுகுவர்த்தி. மீட்பரின் வரும் இதுதான் அமைதியின் மெழுகுவர்த்தி. மீட்பரின் வரும் வருகை காலம், இயல்புகள் போன்ற அனைத்து செய்திகளும் இறைவாக்கினர்களான எசாயா, எரேமியா, தானியேல் போன்றோரை குறிக்கிறது. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு உங்களுக்கு காத்திருக்கிறது. நாம் அனைத்தையும் அறிந்திருந்தும் நாம் வாழ்வின்மையாலும் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறோம். இனியாவது அவரின் நம்பிக்கை கொண்டு நாடி தேடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கும் நீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து மது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, மது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடுமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக எலிசா வழியாக கற்பித்தீர். புது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரகத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்விரச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மை ஆவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மை ஆவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவராகிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாட்களில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும்.
சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை வீரியம் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போலவும் மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றி அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களிடங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேறே இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அமைதி, அமைதி, எங்கும் என்றும் அமைதி, 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 எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, உறவை தேடி உரிமைகள் காத்தாய் அமைதி, அமைதி, உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி, அமைதி, உறவை தேடி உரிமைகள் காத்தாய் அமைதி, அமைதி, உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி, அமைதி, ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம். அமைதி,
திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 வரை. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே: கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் முதல் 12 இறை வார்த்தைகள். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்து பாலை நிலத்தின் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயர் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம்.
இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, திருவருகை காலத்தின் 2வது ஞாயிறிலே நாம் அமைதியின் திரியை ஏற்றியிருக்கிறோம். இந்த அமைதியின் திரியை பெத்லகேம் திரி என்றும் சொல்லுகிறார்கள். பெத்லகேம் எதனுடைய அடையாளம்? பெத்லகேம் பெத்லகேமில் என்ன நடந்துச்சு? கிறிஸ்துமஸ் தெரியுமா தெரியாதா? இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லகேமில் பிறந்தார். அப்போ இந்த அமைதியின் திரி எதை சொல்லி கருவுகிறது என்று சொன்னால், இயேசு பிறப்பார். இயேசு பிறப்பதினால் அமைதி நிலைநிறுத்தப்படும். வானதூதர்கள் என்ன பாடல் பாடினார்கள்? உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக, உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாக. எனவே இந்த 2வது திரி, அமைதியின் திரியை நாம் பெத்லகேமின் திரி என்று சொல்லுகிறோம். பெத்லகேமில் இயேசு பிறந்ததனால் அமைதி நிலைநாட்டப்பட்டது. எனவே இந்த திரி பெத்லகேமின் அமைதியை உங்கள் அனைவருக்கும் கொடுப்பதாக என்கிற நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக இதை நாம் ஏற்றுகிறோம். இனியவர்களே, அமைதி எல்லாருக்கும் தேவையான ஒரு காரியம். அமைதி இல்லாமல் வாழ்வதற்கு யாருக்கும் பிடிக்கவே இல்லை. ஆனால் அமைதியை கண்டுகொள்வது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கு. நமக்கு நாமே அமைதி கொடுப்பதும் கஷ்டம், இன்னொருத்தங்க நமக்கு அமைதி கொடுக்கறதும் கஷ்டம். அமைதியற்ற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அமைதியின் வாரத்தில் அமைதியை எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற ஒரு சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் அமைதி எல்லாருக்கும் உறுதி செய்யப்படும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அமைதியின் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார். இயேசுனுடைய வருகையினால் எல்லா மக்களுக்கும் அமைதி கிடைக்கும். அந்த அமைதியை நான் எப்படி எனக்கு சொந்தமாக்கி கொள்வது? அதற்கான ஒரு தயாரிப்பை தான், அதற்கான ஒரு வழிமுறைகளை தான் இன்றைய நாளில் வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. முதல் வாசகத்தை நாம் கவனித்திருப்போம் என்று சொன்னால், முதல் வாசகத்தில் உங்களுக்கு பிடிச்ச வாசகம் ஏதாவது இருக்கா? வசனங்கள், இறை வார்த்தைகள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வார்த்தைகள் கேட்டீங்களா இல்லையா? பெரிய வாசகமாக இருந்துச்சுனால எப்போ முடியும்னு கவனிச்சுட்டே இருந்துருப்போம், அப்படிதானா? இனியவர்களே, முதல் வாசகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கடவுளுடைய மனிதர் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை கொடுப்பார் என்று சொல்கிறார். அவர் கண் கண்டதை மட்டும் கொண்டு நீதி வழங்கார், காதால் கேட்டதை குறித்து மட்டும் தீர்ப்பு செய்யார். இப்போ நம்முடைய குடும்பங்களில் பெரும்பாலும் அமைதி இழந்து போவதற்கான காரணம் இதுதான். நம்ம பார்க்கறது உண்மை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். நம்மகிட்ட யாரை பற்றி எதை சொல்கிறாங்களோ அது சரி அப்படி முடிவுக்கு வந்துடும், அவ்வளோதான். அதுக்கடுத்து சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேட்கணுமா வேண்டாமான்னு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். ஒரு கணவரோ அல்லது மனைவியோ ஒரு தவறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க, இன்னொருத்தர் பேசுகிறாரு, அவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க, இன்னாரு கூட தவறான ஒரு உறவு இருக்குது அப்படி ஒரு ஊரில் ஒரு வதந்தி இருக்குது. நீங்கள் கண்ணால் ஒருத்தரை பார்க்குறீங்க, உங்களை பார்த்த உடனே அவங்க விலைக்கு போயிடுறாங்க, சரிங்களா? நீங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே என்ன முடிவுக்கு வந்திருப்பீங்க? ஊரில் பேசுனது கரெக்டு தான், நம்ம இவ்வளோ நாள் பார்க்காம இருந்தோம், இந்த மனுஷன் அல்லது இந்த மனுஷி நம்ம கண்ணில் மாட்டியாச்சு, வீட்டுக்கு வந்தவுடனே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அப்படிதானா? ஏன்? இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? அவர்கிட்ட விசாரிக்கலாம், கணவர்கிட்டையோ மனைவிட்டையோ என்ன செய்யலாம்? கேட்கலாம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஆமாவான்னு கேட்குறீங்க, அவர் இல்லைன்னு சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது எப்படி ஒத்துக்கிடுவீங்க? தப்பு செஞ்ச எவன் தான் ஒத்துக்கிட்டான்? அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறான். இனி இவர்களை இதுதான் பிரச்சனை. அப்போ நான் பார்க்கறது, நான் கேட்கறது, நான் கேள்விப்பட்டது தான் உண்மை.
நீ சொல்றது பொய் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்போ இந்த ஒரு முடிவுக்கு வந்த பிறகு குடும்பத்தில் எப்படி ஒரு அமைதி கிடைக்கும்? எனக்கு எப்படி அமைதி கிடைக்கும்? ஏன்னா நான் எனக்கு எதிரில் இருக்கிறவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க தயாராகவே இல்லை. நமக்கு யார் முக்கியம்? நம்ம யார்கிட்ட கேள்வி கேட்குறோமோ அவர் தான் முக்கியம். நம்ம என்ன வாக்குறுதி கொடுக்குறோம்? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அந்த வாக்குறுதியை நம்பித்தான் திருமணம் நடக்கிறது. என் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேன்னு ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை அவர் மீறுவார் என்று உங்களுக்கு ஏன் தோன்றுகிறது? அந்த வாக்குறுதியை ஏன் நீங்கள் நம்பலை? எப்போ நீங்கள் அந்த வாக்குறுதியை நம்பாமல் இருக்கிறீங்களோ, நம்பாமல் வாழ தொடங்குகிறீங்களோ, அப்போ அடுத்தவங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? எளிதாக அதை நம்பிவிடுவீர்கள். நீங்கள் நம்ப வேண்டிய விஷயம், உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த, உங்களுடைய கைகளை பிடித்து வாக்குறுதி கொடுத்த உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவியை. அவங்களுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க சொல்கிறது. அவங்க ஒருவேளை தவறு செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் தான் திருத்தணும். ஒருவருடைய தவறு, ஒருவருடைய நம்பிக்கை தவறு செய்கிற ஒருவரை வெட்கமுறை செய்யும். சிறு அழுக்கு கூட உள்ளத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் அவர்களை உறுதியாக நம்புகிறீர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிற பொழுது, இவங்களுக்கு போய் நான் துரோகம் பண்ணிட்டேனே என்று சொல்லி அவர்களே அவர்களுடைய செயலை எண்ணி நாணச் செய்கிற அளவிற்கு அந்த நம்பிக்கை வலுகூறியதாக இருக்கும். அப்போ இதை இன்னொருத்தர் சொல்கிறாரு, அல்லது நான் பார்க்குறேன், பார்த்ததை மட்டும் கேட்டதை மட்டும் கொண்டு நான் ஒரு தீர்ப்புக்கு வந்து விடுகிறேன் என்று சொன்னால் அந்த செயல்பாடு அமைதியை குலைந்து போக செய்கிறது. நமக்கு நாமே அமைதியை குலைத்து கொள்ளக்கூடிய, குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு காரியமாக மாறுகிறது. எனவே அமைதியை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், அமைதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் பார்ப்பதையும் நான் கேள்விப்படுவதையும் கொண்டு ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. யாரை பற்றியாவது அதை ஏதாவது ஒரு செய்தியை பற்றி வாட்ஸ்அப்லேயோ செய்தித்தாளிலேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ ஒரு செய்தி வருதுன்னா, குறிப்பாக இப்போ இளைஞர்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அதுதான் உண்மை. இன்ஸ்டாகிராமில் எது லவ்னு சொல்கிறாங்களோ அதுதான் லவ். இன்ஸ்டாகிராமில் எது பொசசிவ்னஸ்ன்னு சொல்கிறாங்களோ அதான் பொசசிவ்னஸ். உலகத்தில் எது உண்மை அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் சொல்லிட்டான், வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டான், ஃபேஸ்புக்கில் சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு. அதுதான் பார்ப்பதை கொண்டு அல்லது அவர்கள் சொல்வதை கேட்பதை கொண்டு ஒரு முடிவுக்கு வருது. அது அல்ல. தொடக்க காலத்தில் அல்லது பழைய காலத்திலலாம் காதல் செஞ்சாங்க, உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அதெல்லாம் பொய்யா? அப்படின்னா அவர்களால் எப்படி ஒரு சண்டை போட்டுக்கொண்டாலும் ஒரு நல்ல கணவன் மனைவியாக எப்படி 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளாக அவர்களால் வாழ முடிந்தது? அவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தாங்களா அல்லது ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அவர்கள் எதையுமே கேள்விப்படவில்லை. அவர்கள் தாங்கள் பார்க்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். சண்டைக்கு அப்புறமா எங்கள் அப்பா அம்மா எப்படி சேர்ந்து வாழ்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அவர்களால் எப்படி பணிந்து போக முடிகிறது என்பதை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். அதுதான் அந்த உணர்வு தான் அவர்களை அமைதியான வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இட்டு செல்கிறது. எனவே கண்ணால் காண்பதோ காதால் கேட்டுக்கொள்வதை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொன்னால் நமது அமைதியை நாம் கெடுக்கிறோம், நம்மோடு வாழ்கிற இன்னொருவருடைய அமைதியை கெடுக்கிறோம். இரண்டாவது காரியம், இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி மிக ஒரு அழகான ஒரு காரியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பெற்றவர்களுக்கு தன்னை அடிமையாக்கி கொள்கிறார், பணியாளராக மாற்றிக்கொள்கிறார். இனியவர்களே, அவர் ஏன் தன்னை பணியாளராக மாற்றிக்கொள்ள வேண்டும்? இது 2வது பிரச்சனை. குடும்பத்தில் எப்போவுமே யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு சிக்கல் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும். யார் பெரியவர் என்கிற சிக்கல் எப்பொழுது சரியாகும்? நான் பெரியவனாக இருக்க விரும்பலை, நான் தொண்டனாக இருந்துட்டு போகிறேன். இனியவர்களே, கடவுள் தான் பெரியவர், நான் தூயவன், எனவே நீங்கள் தூயவராக இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நான் உங்களை தண்டிப்பேன், நான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன், நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் அப்படின்லாம் சொல்லி மக்களை பிடிச்சி இறுக்கி வச்சு ரொம்ப கடினமான தண்டனைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். எங்கள் பழைய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் நீதி உள்ள கடவுள் என்பதை தான் கொடுக்கிற தண்டனையால் அவர் நிரூபித்துக் கொண்டிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், கடவுள் தன்னை நீதி உள்ளவராக சொல்லிக்கொள்ள அல்ல, மாறாக தன்னை மனிதர்களுக்கு தொண்டராக மாற்றிக்கொள்கிறார். எனவே தான் 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார், அவர் தன்னை தொண்டராக மாற்றிக்கொண்டார், இதன் மூலமாக பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை போற்றுவார்கள். அப்போ கணவன் மனைவி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் அல்லது குடும்பத்தில் வாழ்கிற பெற்றோர் பிள்ளைகள், அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மற்றவருக்கு தொண்டராக மாறுவீர்கள் என்று சொன்னால் பிற இனத்தார், உங்கள் வீட்டை தவிர மற்றவர்கள் உங்களை பார்த்து கடவுளை போற்றுவார்கள். இல்லைன்னா அந்த வீட்டை தாண்டினாலே நல்ல நல்ல வார்த்தையாக காதில் விடும்,
அவங்கள சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் வரும். அது கடவுளை புகழ்கிற காரியம் அல்ல. இனி இவர்களே, உலகின் ஒளி என்கிற கடவுள் சொல்கிறார், நீங்களே உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், இவ்வாறு உங்கள் நற்செயல்களை கண்டு அவர்கள் உங்களுடைய விண்ணக தந்தையை போற்றுவார்கள் என்று சொல்லி மத்தேயுவில் சொல்கிறார். அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை எப்படி எண்பித்து காட்டுவது? என் குடும்பத்தில் நான் மற்றவங்களுக்கு தொண்டராக இருந்துட்டு போகிறேன், அதில் எனக்கு எந்த அவமானமும் கிடையாது. என் குடும்பத்துக்கு நான் தொண்டு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன்? யாரோ ஒருவருக்கு நாம் தொண்டு செய்வதற்கு தயாராகிடுவோம். சம்பளம் கொடுக்குற முதலாளியாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு பெரிய தலைவராக இருக்கலாம். அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கு, அவர்களுக்கு பணிந்து போவதற்கு ஒருபோதும் நாம் கூச்சப்படுவதே இல்லை. அதனால் அவர்களுடைய மனசில் நம்ம பெரியவர்கள், நல்லவர்கள் என்கிற ஒரு எண்ணத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏன் நல்ல பேர் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம குடும்பத்தில் வாழ்கிற ஒருவருக்கு நான் என்னை தொண்டராக மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு ஏற்புடையவனாக மாறுவது எவ்வளோ பெரிய நல்ல செயல். அதன் மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகிறது. நான் பெரிய ஆளும் காட்டணும்னா அதை என்னுடைய செயல்பாடுகளில் காட்ட வேண்டியிருக்கிறது, வார்த்தையில் காட்ட வேண்டியிருக்கிறது, ரெண்டும் வேலைக்கு ஆகலன்னா அடித்து காட்ட வேண்டியிருக்கிறது. ஆனால் நான் தொண்டனாக மாறுவதற்கு எதையுமே செய்ய வேண்டாம். அவங்க சொல்கிறத செஞ்சால் போதும், அவங்க சொல்கிறத கேட்டால் போதும், அவ்வளவுதான். நீங்கள் பெரியவர்களாக காட்டுவதற்கு தான் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. தொண்டர் என்று காட்டுவதற்கு எதுவுமே செய்ய வேண்டாம். இயல்பாக இருந்தாலே போதும், சொன்னதை கேட்டாலே போதும், ரொம்ப ஈஸி. அப்போ அமைதியை குலைப்பதற்கான இரண்டாவது செயல் என்னை பெரியவனாக காட்டிக்கொள்வது. கடவுளே பெரியவராக காட்டிக்கொள்வதை விடுத்து தொண்டராக தன்னை காட்டிக்கொண்டு இந்த அமைதியை நிறைவேற்ற செய்கிறார் என்று சொன்னால் மனிதர்களாக நாம் எதற்காக பெருமிதம் கொள்ள வேண்டும்? மூன்றாவது காரியம், திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், நீங்க விரியன் பாம்பின் குட்டிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் அழிந்து போவீர்கள். முதல் 2 வாசகத்தையும் எதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ திருமுழுக்கு யோவான் அதைத்தான் செய்கிறார். அப்புறம் எப்படி அதை அமைதியை கணக்கில் கொண்டு சேர்க்க முடியும்? திருமுழுக்கு யோவானை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட யாரும் பெரியவர் இல்லை அப்படின்னு சொன்னார்னா அவர் யாரு? நல்லவரா கெட்டவரா? நல்லவர். திருமுழுக்கு யோவான் மற்றவர்களுக்கு சரியானது எது, தவறானது எது என்று சொல்வதற்கு முன்பாக, அவர்களை திட்டுவதற்கு முன்பாக, அவர்களுக்கான தண்டனையை சொல்வதற்கு முன்பாக முதலில் அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார், தகுதிப்படுத்திக் கொள்கிறார். அவருடைய உடையெல்லாம் பாருங்க, அவர் ஒட்டகத்தாலான உடையை அணிந்திருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பாலை நிலத்தில் வாழ்கிறார். இந்த சமூகத்தில் வாழ்கிற மக்களிடமிருந்து தன்னை அப்புறப்படுத்தி கொண்டு தன்னை முதலில் அவர் தயாரித்துக் கொள்கிறார். எனவே தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது பணிக்கு வருகிறவருக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? திருமுழுக்கு பெற்றவுடன் பாலை நிலத்திற்கு போய் 40 நாள் உண்ணாமல் கொள்ளாமல் இருந்து என்ன செய்கிறாரு? தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். அப்புறம் மக்களுக்கு போய் என்ன செய்கிறார்? பணி செய்கிறார். அதுபோல திருமுழுக்கு யோவான் முதலில் அவர் தன்னை தயார் செய்து கொள்கிறார், தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறார். என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக வாழ முடிகிறதா? என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை என்னால் தீர்த்து கொள்ள முடிகிறதா? இன்னொருவருக்கு இடர்பாடு இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? எது சரி எது தவறு என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று தன்னை தயார்படுத்தி கொண்டு அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார்? மக்களுக்கு சொல்கிறார். யாராவது ஒருத்தர் உங்களை குறை சொன்னா நீங்க அவங்க பக்கத்துல போகவே மாட்டீங்க. ஆனா மக்கள் சாரை சாரையாக திருமுழுக்கு யோவானிடம் செல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் நல்ல மனுஷன், அவன் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை முதலில் அவர் ஏற்படுத்துகிறார். எனவே நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிற பண்பு என்ன? நீங்க யாரையா குறை சொல்லணுமா, முதல்ல நீங்க உங்களை சரி பண்ணிக்கிடுங்க. நான் என்னை சரி பண்ணி கொண்டு, நான் என்னை தகுதிப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதனால எந்த பிரச்சனையுமே வராது. திருமுழுக்கு யோவான் விரியன் பாம்பை குட்டி என்று சொல்லுகிற பொழுது கூட நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேட்டாங்களே தவிர எங்களை பார்த்து ஏன் அப்படி சொல்றீங்கன்னு யாருமே கேட்கல. அப்போ நான் குறை சொல்லுகிற பொழுது ஒருவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் அதற்கு தகுந்தவனாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சுட்டா அமைதி ஏற்பட்டுரும். இனி இவர்களே, இந்த அமைதியின் திரியை ஒரு சின்ன மெழுகுதிரி வச்சு ஏற்றுறோம். நேற்று திருப்பலிக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், கரண்ட் இல்லை. அப்போ என்ன செஞ்சோம்? மெழுகுவர்த்தி ஏற்றி அவங்கவுங்க ஃபோனில் இருக்க டார்ச் லைட் ஏற்றி பூசை ஆரம்பித்தோம். கோயில் ஓரளவுக்கு வெளிச்சமாக இருந்துச்சு, எந்த இருட்டும் இல்லை. கோயிலை சூழ்ந்து அது கோயிலுக்கு வெளியே எவ்வளோ இருட்டு இருந்தாலும் ஒரு மெழுகுதிரி ஒரு டார்ச் லைட்டு எவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்க முடியுமோ கொடுத்தது. இருள் சூழ்ந்திருக்குது, ஆனால் மெழுகுதிரி முன்னாக இருள் நிற்க முடிவதில்லை. அப்போ அமைதியின் திரியை ஏற்றுக்கிறோம் என்று சொன்னால் அது சின்ன திரியாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற செயல் சின்ன செயலாக இருக்கலாம். ஆனால் அந்த செயல்பாடை நீங்கள் செய்ய தயாராவீர்கள் என்று சொன்னால் பகைமை, வெறுப்பு, குரோதம், விரோதம் என்கிற எல்லா இருளும் தானாகவே அகன்று போய்விடும். அதுக்கு நீங்கள் சின்ன திரியை, அமைதிக்கான ஒரு சின்ன நடையை, சின்ன முயற்சி நீங்கள் செய்தாலே போதும். அமைதியின் கடவுள் உங்களுக்கு தேவையான அமைதியை கொடுப்பாராக. எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ள உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உள்ளவோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். மனமாறுங்கள் என்றவரே எம் இறைவா, எம் திருவையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட திருச்சபை தலைவர்கள், பணியாளர்கள் எளிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அர்ப்பணிப்புக்கேற்ற பணியை செய்து மக்களை மனமாற்றும் கருவியாய் நமது வாழ்வை நடத்தி இறைப்பாதைக்கு வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் திருமலை முழுவதும் தீங்கு செய்வார் எவரும் இல்லை என்றவரே எம் இறைவா. நம் நாட்டினை ஆளும் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் நாட்டில் நடக்கும் நீதிகளுக்கு காயணிகளாய் இராமல் தீங்கினை அழித்து நீதியை நிலைநாட்டவும் மக்களின் நல்வாழ்விற்கான பணிகளை தக்க நேரத்தில் செய்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த நல்லறிவு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் என்றவரே எம் இறைவா. நாங்கள் உமது பாதையை அடைய தடையாய் இருக்கும் கோபம், தாழ்வு மனப்பான்மை, செருக்கு போன்ற காரியங்களை துறந்து இறை மதிப்பீடுகளான நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை எம்மீள் வாழ்வாக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக கதவுகளை திறந்து ஆசீர்வதிப்பவரே எம் இறைவா, எம் பகுதியில் இயற்கை வளங்கள் பேணப்பட்டு முறையாக பயன்படுத்தப்படவும், விவசாயம் சிறந்து குடும்ப பொருளாதாரம் மேம்படவும், குடும்ப அமைதி சந்தோஷம் பெருகவும், படிக்கும் மாணவர்கள் ஞானத்தோடு விளங்கி சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொள்ளவும், வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டுவோர் உமது அருளால் பெற்று மகிழவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இப்பொழுது அன்பிய பொறுப்பாளர்கள் தங்களுடைய அன்பியத்தில் இருக்கிற தேவையை கொண்ட இந்த காகிதத்தை கொண்டு பீடத்துக்கு முன்பாக நிற்பார்கள். இனியவர்களே, இன்றைய நாளில் நாம் வாசித்த வாசகத்தில் இருப்ப அமைதியை ஏற்படுத்துவதற்கு பள்ளங்கள் எல்லாம் நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. தேவைகளை நிறைவு செய்வதும் அமைதியை ஏற்படுத்துவதற்கான வழி. நமது பங்கு சமூகத்தில் ஒவ்வொரு அன்பியங்களுக்கு இருக்கிற மக்களுக்கு எது தேவைப்படுகிறதோ,
இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே அந்த தேவையை நிறைவு செய்வதற்கு எனக்கு மனதை தாரும் என்று சொல்லி மன்றாடுவோம். தேவையில் இருக்கிற மக்களை கடவுள் தேடி சென்று அவர்களுக்கு உதவினார். பள்ளத்தை நோக்கி தான் நீர் ஓடி போகும், தாழ்ச்சியான மனநிலைகளை தான் கடவுள் தேடி வருகிறார். ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தில் திட்டமிட்டபடியே வழங்கட்டும், ஏழைகளுக்கு கொடுக்கிறவர் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார் என்றெல்லாம் விவிலியத்தில் நாம் வாசிப்பதற்கான அர்த்தம் இந்த கிறிஸ்து பிறப்பு காலம்தான். கடவுள் நம்மை செல்வராக்கும் பொருட்டு அவர் ஏழையானார். இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே நம்மிடையே வாழ்கிற எளியவர்களை, அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவு செய்வதற்கான இந்த தேவைகளை இந்த காகிதத்தில் எழுதி அவர்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தேவையில் இருக்கிறவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். எல்லா தேவைகளையும் எல்லா குறைபாடுகளையும் கடவுள் நிறைவாக்கி தரும்படியாக ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உமக்களின் மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறை பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவினியவர்களே, ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரி கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இந்த கிறிஸ்மஸ் மரமாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மரத்திலே ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்களும் அவருடைய அன்பியத்தில் இருக்கிற தேவைப்படுகிற மக்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை அந்த காகிதத்தில் எழுதி அதில் கட்டி தொங்க விடுவார்கள். கிறிஸ்துமஸ் மரத்தில் பரிசு பொருட்கள் தொங்க விட்டிருக்கும். நமக்கு தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்மஸ் தாத்தா என்பவர் ஆயர் நிக்கோலாஸ். அவர் என்ன செய்வார், எந்த வீட்டிற்கு எது தேவைப்படுகிறதோ அதை அவர்கள் அறியாத வண்ணம் அந்த உதவியை செய்வார். அதுபோல் அன்பிய பொறுப்பாளர்கள் அவர்களுடைய அன்பியத்தில் இருக்கிற தேவைப்படுகிற மக்களுடைய அந்த தேவைகளை இந்த மரத்திலே கட்டுகிற பொழுது அது யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா அவங்க இந்த பேப்பர் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், அதற்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், வாங்கி மறுபடியும் இந்த மரத்திலே கட்டிக்கொள்ளுங்கள். அது வெளியே மட்டும் அன்பிய பெயர்கள் எழுதினா அன்பிய பொறுப்பாளர்களை செய்து கொள்வார்கள். எதுக்கு இந்த காணிக்கை பவனிக்கு முன்பாக அதை செய்கிறோம் என்று சொன்னால், கடவுளுக்கு நாம் காணிக்கை கொடுப்பதற்கு தயங்குவதில்லை, அது திரும்பி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதுபோல் கடவுளுடைய சன்னிதானத்தில் மற்றவருக்கும் நாம் இறங்குவதால் கடவுளுக்கு அது இன்னும் சிறந்த காணிக்கை கொடுப்பதாக இருக்கும். எனவே இந்த காணிக்கை பவனி என்பது அன்பிய தலைவர்கள் அந்த தேவைகளை அந்த மரத்தில் கட்டுவார்கள். நாம் அப்பத்தையும் ரசத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். அலமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடல். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசைக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல
பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய ஆட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இலியோ, மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே சேரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியின் திரியை ஏற்றிருக்கிறோம். அமைதியான வாழ்வை வாழ்வதற்கான இறை வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அமைதியின் இளவரசராகிய கடவுள் நமக்கு எல்லா வரங்களையும் நலன்களையும் உலகம் தர முடியாத அமைதியும் தருகிறார். அந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலைவாழ்வு. நீங்காத மறையே நீ என்னை ஆளுவாராய், கரையாத கனவாக எனில் உறையவாராய். நீங்காத மறையே நீ என்னை ஆளுவாராய், கரையாத கனவாக எனில் உறையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளுவாராய், கரையாத கனவாக எனில் உறையவாராய். உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒருபோதும் விலகாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா, நீ என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கரையாத கனவாக எனில் உறையவாராய். ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில்
பற்றெரியும் பிறன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மாடெடுத்து கொள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஜூபோலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயனாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நான் மீட்பெரின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுவதற்குரிய எம் இறைவனாகிய உமக்கு மாட்சியும் புகழும் என்றென்றும் உரைத்தாகுக. ஆமென். எருசலேமே எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில், உன் கடவுளிடமிருந்து உனக்கு வரும் மகிழ்ச்சியை பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசீர் பெறத்தலை வணங்குவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிறைவாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாமரை புகழும் மரியென்னும் மலரே, மாதரி மாமணியே. மாமரை புகழும் மரியென்னும் மலரே, மாதரி மாமணியே. அமளியாய் உதித்த அலகை மிதித்த அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்த அலகை மிதித்த அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரியென்னும் மலரே, மா